வெல்கம் டு நிஷா கிச்சன் டிப்ஸ். இன்றைக்கி உங்களுக்கு வந்து சிக்கன் மசாலா தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டிலேயே அரைச்சி வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டிருக்கேன். வீட்டில் இருக்க மசாலா வச்சு தான் உங்களுக்கு நான் இதில் செஞ்சு காமிக்க போகிறேன். வெளித்தூள் எதுவுமே கிடையாது. நம்ம கடையில் வாங்கி எதுவுமே நம்ம செய்யலை. கொத்தமல்லி தழை அரைச்சாச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். ஒரு பச்சை மிளகா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மசாலா வீட்டில் இருக்க மஞ்சத்தூள் போடுறேன். ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உரப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் போடுறேன் 1 ஸ்பூனு. உப்பு வந்து தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தயிர் 1 கப்பு போடுறேன். போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இந்த மசாலாலாம் அந்த சிக்கன் கூட வந்து உப்பு எல்லாமே இறங்கணும். அந்த உரப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நம்ம போட்டிருக்கோம், அதெல்லாம் எல்லாமே நல்லா இறங்கணும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து வீட்டில் இருக்க மசாலா போட்டு செய்கிறதால. கடைத்தூள் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நல்லா உரப்பாகவும் இருக்கும், சாப்பிட முடியாது. கொத்தமல்லி தழை போட்டு அது நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வந்து ஊற வைக்கணும். கால் மணி நேரம் ஆயிடுச்சு. வானல் வந்து ஹீட் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஆயில் ஊற்றலாம். நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலாம். நான் வந்து நல்லெண்ணெய் இல்லை, அதெல்லாம் வந்து மல்லாட்டை எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை போட்டுக்கோங்க. ஏலக்காய் போடுறேன். கிராம்பு போட்டிருக்கேன். நல்லா வெடிக்குது எல்லாமே போட்டு. நம்ம இப்போ வந்து அந்த மசாலாவை நம்ம வந்து பரட்டி வச்சுருந்தாலும் அதை தான் நம்ம வந்து இதில் போடுறோம். பாருங்கள், நல்லா நம்ம வந்து கலரி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த கோழி கூடயே தனியாகவே ஆகாது. நம்ம தண்ணி ஊற்ற வேணாம். அது கோழி வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி விடும்.
நான் தண்ணி ஊற்றவே இல்லை. பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் வந்து என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.